ஹே காய்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரைவர் ஷீட்டில் இருக்கிற பேட்டர்ன்ஸில் பேட்டர்ன் நம்பர் 20 பார்க்கலாம். ஸோ பேட்டர்ன் நம்பர் 20 வந்துட்டு நான் இங்கே வச்சுருக்கேன். இது வந்துட்டு இன்புட் n=5க்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நிறைய ஸ்பேசஸ் இருக்குது, ஓகேவா? ஆஸ்ட்ரிக் அப்புறம் கொஞ்சம் ஸ்பேசஸ் இருக்குது. அந்த ஸ்பேசஸை நான் ஹைஃபன் வச்சு ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பேட்டர்ன் பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும், ஓகே? அண்ட் இந்த ஒரு பெரிய பேட்டர்னை நம்ம 2 டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸாக பிரித்து தனித்தனியாக பிரிண்ட் பண்ண போகிறோம், ஏற்கனவே பண்ண மாதிரி, ஓகே? ஸோ இதான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் அண்ட் இது செகண்ட் ஸ்ட்ரக்சர். 2 ஸ்ட்ரக்சரையும் தனித்தனியாக பிரிண்ட் பண்ணும்போது ஒரே ஸ்ட்ரக்சருங்கிற மாதிரி நமக்கு வந்துட்டு தெரியும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர்லேயே நம்ம மல்டிபிள் ட்ரையாங்கிள்ஸாக பிரிக்க போகிறோம். இந்த ட்ரையாங்கிள்ஸ் எல்லாம் ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் சால்வ் பண்ணது, அந்த மாதிரி ட்ரையாங்கிள்ஸாக பிரிச்சிருக்கேன். அதே மாதிரி செகண்ட் ஸ்ட்ரக்சரையும் பிரிச்சிருக்கேன். ஸோ இந்த ட்ரையாங்கிள்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம், ஓகே? ஸோ இது வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவுட்டர் ஃபார் லூப் நம்பர் ஆஃப் ரோஸ். ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் வந்துட்டு இன்புட் n=5 இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் 5 ரோஸ் தான் இருக்குது. ஸோ ஸ்ட்ரக்சர் 1க்கு நம்பர் ஆஃப் ரோஸ் வந்துட்டு 5 தான், ஓகே? ஸோ இந்த இடத்துல பார்த்தா தெரியும், 1லேருந்து n வரைக்கும் இருக்கேன். ஸோ n 5ஆக இருந்தால் 5 இருக்கும். அண்ட் n எப்படி சேஞ்ச் ஆகுதோ அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சரில் இருக்கும், ஓகே? இப்போதைக்கு செகண்ட் ஸ்ட்ரக்சரை பற்றி வேணாம், நான் அதை அப்புறம் சொல்கிறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளுக்கு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளுக்கு வந்துட்டு ஒரு கேரக்டர் இருக்குது, கரெக்டாக? செகண்ட் ரோவில் 2 கேரக்டர் இருக்குது. ஸோ எனி கிவன் ith ரோவில் ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள்கிட்ட எத்தனை கேரக்டர் இருக்கும்? I கேரக்டர்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரோவில் 1, செகண்ட் ரோவில் 2. அப்போ எனி கிவன் ith ரோவில் I கேரக்டர்ஸ் இருக்கும். அந்த கேரக்டர்ஸ் வந்து ஆஸ்ட்ரிக் தான், ஓகே? ஸோ அவுட்டர் ஃபார் லூப் நம்பர் ஆஃப் ரோஸ் 1லேருந்து n வரைக்கும். இன்னர் ஃபார் லூப் நம்பர் ஆஃப் காலம்ஸ் j வச்சு ரெப்ரசென்ட் பண்ணுறேன். j வந்துட்டு 1லேருந்து சிம்பிள் கவுண்ட், ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் வந்து சிம்பிள். ஸோ அதை நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த சிம்பிள் கவுண்ட் என்னதுன்னா இங்கே கண்டுபிடிச்ச மாதிரி I, ஏன்னா எனி கிவன் ith ரோவில் I ஆஸ்ட்ரிக்ஸ் இருக்குது, ஓகே? ஸோ ஆஸ்ட்ரிக்ஸை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஃபைன். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் வந்துட்டு பில்ட் ஆகிடுச்சு, ஓகேவா? இப்போது செகண்ட் ட்ரையாங்கிள் எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செகண்ட் ட்ரையாங்கிளில் ஃபர்ஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. அதாவது இன்புட் n=5க்கு ஃபர்ஸ்ட் ரோவில் வந்துட்டு 4 ஸ்பேஸ் இருக்குது. அதாவது n-1 ஸ்பேசஸ் இருக்குது. அதை நான் ஹைஃபன் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, விச் இஸ் n-2. இதுவே லாஸ்ட் ரோ, அதாவது 5th ரோவில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. அதாவது n-5, 5 - 5 0. ஸோ எதுவுமே இல்லை. எனி கிவன் ith ரோவில் எவ்வளோ ஸ்பேசஸ் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ரோவில் n-1, செகண்ட் ரோவில் n-2. அப்போ எனி கிவன் ith ரோவில் n-i ஸ்பேசஸ் இருக்கும். அது நான் ஹைஃபன் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணுறேன். ஸ்பேஸ் கவுண்ட் வந்துட்டு n-i. இது காலம்னால j வச்சு ரெப்ரசென்ட் பண்ணுறேன். 1லேருந்து ஸ்பேஸ் கவுண்ட் எவ்வளோ வருதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அது வரைக்கும் நான் ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணுறேன் இந்த ஃபார்ம் ஆஃப் ஹைஃபன், ஓகே? நமக்கு இப்போது செகண்ட் ட்ரையாங்கிள் பில்ட் ஆகிடுச்சு, ஃபைன். இப்போது தேர்ட் ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா செகண்ட் ட்ரையாங்கிள் மாதிரி தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரோவில் இதுலேயும் 4, இதுலேயும் 4. செகண்ட் ரோவில் இதுலேயும் 3, இதுலேயும் 3. அதே மாதிரி இதுலேயும் 2, இதுலேயும் 2. ஃபைனலி இதுலேயும் ஒரு ஸ்பேஸ், இங்கேயும் 0 ஸ்பேஸ், ஓகேவா? ஸோ செகண்ட் ட்ரையாங்கிளும் தேர்ட் ட்ரையாங்கிளுக்கும் ஒரே ஃபார்முலா தான். ஸோ இங்கே போட்ட கோடை அப்படியே காப்பி பண்ணாலே போதும், தேர்ட் ட்ரையாங்கிளும் நமக்கு பில்ட் ஆகிடும். இப்போ தேர்ட் ட்ரையாங்கிள் பில்ட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து ஃபோர்த் ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா ஸோ செகண்டுக்கும் தேர்டுக்கும் ஒரே ஃபார்முலா. ஸோ இங்கே நான் 2,3 போட்டிருக்கேன். இப்போ ஃபோர்த் ட்ரையாங்கிளில் ஃபர்ஸ்ட் ரோவில்
ஒரு கேரக்டர், செகண்ட் ரோவில் 2 கேரக்டர், தேர்ட் ரோவில் 3 கேரக்டர், எனி கிவன் ith ரோவில் I கேரக்டர்ஸ் இருக்கு. சிமிலர் டு ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள். ஃபோர்த் ட்ரையாங்கிளும் சேம் தான். ஸோ ரெண்டுத்துக்கும் ஒரே ஃபார் லூப் தான் வரும். ஸோ நான் இந்த கோடை காப்பி பண்ணி இங்கே போடுறேன். ஸோ உங்களுக்கு அப்பர் பார்ட் ஆஃப் த பேட்டர்ன் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வரைக்கும் இருக்கிற ஸ்ட்ரக்சர் வந்துட்டு நமக்கு பில்ட் ஆகிடுச்சு. இப்போ கீழே இருக்க ஸ்ட்ரக்சர் எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இதுலேயும் ஒரு 4 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. இதை நான் 5, 6, 7, 8 ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன். 5, 6, 7, 8. இப்போ 5th ட்ரையாங்கிள் பார்க்கலாம். ஓகே, 5th ட்ரையாங்கிள் இந்த செகண்ட் ஸ்ட்ரக்சரில் ஃபர்ஸ்ட் ரோவில் நமக்கு 4 இருக்குது. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ரோவில் 4 இருக்குது. அந்த 4ங்கிறது என்னன்னா இன்புட் எண்ணு, அது நான் 2ஆக பிரிச்சிருக்கேன். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்பர் ஆஃப் ரோஸ் என்னன்னு பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதில் n 5 ஆக்கும்போது 5 ரோஸு, செகண்ட் இதில் 4 இருக்குது. ஸோ செகண்ட் ஸ்ட்ரக்சரில் வந்துட்டு அவுட்டர் ஃபார் லூப் நம்பர் ஆஃப் ரோஸை ரெப்ரசன்ட் பண்ணும், விச் இஸ் n-1. ஸோ ஸ்ட்ரக்சரை 2ஆக பிரிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொடுக்குற என்ன இன்புட் இருக்கோ அதான் நம்பர் ஆஃப் ரோஸு. செகண்ட் ஹாஃபில் நம்பர் ஆஃப் ரோஸ் வந்துட்டு n-1. ஃபைன். இப்போது 5th ட்ரையாங்கிள் பார்க்கலாம். 5th ட்ரையாங்கிளில் செகண்ட் ஸ்ட்ரக்சரில் ஃபர்ஸ்ட் ரோ அதில் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குன்னா 4 இருக்குது, விச் இஸ் n-1. அப்புறம் செகண்டில் 3 இருக்குது, விச் இஸ் n-2. ஸோ நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க எனி கிவன் ith ரோவில் வந்துட்டு நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்துட்டு n-i. ஜே லூப் வச்சு நான் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஜே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் சிம்பிள் பிரிண்ட் பண்ணுறோம், சிம்பிள் கவுண்ட். அந்த சிம்பிள் வந்து ஆஸ்டிக். ஸோ ஆஸ்டிக்கை நான் பிரிண்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி சிம்பிள் கவுண்ட்டை நான் அசைன் பண்ணணும். ஸோ என்னதுன்னா எனி கிவன் ith ரோவில் n-i சிம்பிள்ஸ் இருக்குது 5th ட்ரையாங்கிளில். ஸோ இப்போ உங்களுக்கு இங்கே 5th ட்ரையாங்கிள் பில்ட் ஆனது தெரியும். இப்போது அடுத்து 6th ட்ரையாங்கிள் பார்க்கலாம். 6th ட்ரையாங்கிளில் ஃபர்ஸ்ட் ரோவில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது, செகண்ட் ரோவில் 2 ஸ்பேஸ் இருக்குது. ஸோ எனி கிவன் ith ரோவில் செகண்ட் ஸ்ட்ரக்சரில் இருக்க 6th ட்ரையாங்கிளில் I ஸ்பேஸஸ் இருக்கும். ஓகே, ஸோ ஸ்பேஸ் கவுண்ட் நான் திரும்ப அசைன் பண்ணுறேன், which is I. J வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஸ்பேஸுக்கு பதிலாக நான் ஹைஃபன் பிரிண்ட் பண்ணுறேன், ஸோ தட் பார்க்க உங்களுக்கு ஈஸியாக புரியுங்கிறதுக்காக. ஓகே, இப்போது உங்களுக்கு 6th ட்ரையாங்கிளும் இங்கே பில்ட் ஆகிடுச்சு. ஃபைன். இப்போது 7th ட்ரையாங்கிள் ஏற்கனவே மேலே பார்த்த மாதிரி செகண்டும் தேர்டும் சேமாக இருக்குது, ஃபஸ்ட்டும் 4த்தும் சேமாக இருக்குது. அதே மாதிரி 6th ட்ரையாங்கிளும் 7th ட்ரையாங்கிளும் சேமாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் சேம் தான். அதே மாதிரி 5th ட்ரையாங்கிளும் 8th ட்ரையாங்கிளும் சேமாக தான் இருக்குது. ஸோ 6th ட்ரையாங்கிளுக்கு போட்ட அதே லூப் தான் 7th ட்ரையாங்கிளுக்கும், அதே மாதிரி 5th போட்ட அதே அந்த ஃபார் லூப் தான் 8th ட்ரையாங்கிளுக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்துட்டு 7th ட்ரையாங்கிள் அண்ட் 8th ட்ரையாங்கிள் ரெண்டுமே பில்ட் ஆகிடுச்சு. இப்போது ஹைஃபனுக்கு பதிலாக நான் ஸ்பேஸ் போட்டு காட்டுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு கொஷினில் கொடுத்தா அந்த பட்டர்ஃப்ளை ஷேப்டு பேட்டர்ன் வந்துட்டு பில்ட் ஆகிடுச்சு. இந்த பேட்டர்ன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை.